தாலிய அறுத்து கட்டுற வழக்கத்த பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்னது தாலிய அறுத்து கட்டுறதா? என்னம்மா அபசகுனமா பேசிக்கிட்டு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா தென்பாண்டி நாட்டு உழவர் சாதிகள்ல தாலிய அறுத்து கட்டுற வழக்கம் உண்டு. இத நான் சும்மா சொல்லல. ஒரு நாட்டுப்புற பாட்டே சொல்லுது. குத்துன அரிசி உரலுல, கொழச்ச அரிசி மொறத்துல, ஆக்குன சோத்துக்கு உண்ணானம் பேசுன, இந்தாடா மாமா உன் தாலி அப்படின்னு அவ சொல்ல, தாலி குடுத்தாலும் வாங்க மாட்டேன், தாரம் குடுத்தாலும் வாங்க மாட்டேன், 30 பணத்த முடிச்சு கட்டின்னு எப்ப வருவியோ கச்சேரிக்கு அப்படின்னு அவன் சொல்ல, கச்சேரிக்கும் வரமாட்டேன் போடா, கட்டி இழுத்தாலும் நான் வல்ல, ஆக்குன சோத்துக்கு உண்ணானம் பேசுன, இந்தாடா மாமா உன் தாலின்னு அவ சொல்றா. நான் வானமாமலையுடைய தமிழர் நாட்டு பாடல்கள் நூல்ல இந்த பாடல் தொகுக்கப்பட்டிருக்கு. சேலம் மாவட்டத்துல பாடப்படுற பாட்டு இது. அதாவது கல்யாணம் ஆனதுல இருந்து அந்த கணவன் மனைவியினுடைய சமையல குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். எவ்வளவு முயற்சி பண்ணி ஆர்வமா சமைச்சாலும் அவனுக்கு திருப்தி ஏற்படுறதில்ல. அந்த மனைவியும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறா. இருந்தாலும் அவன் குறை சொல்றத நிறுத்த மாட்றான். ஒரு கட்டத்துல எரிச்சலான அவ பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு சீர ஆரம்பிக்கிறா. தாலி கட்டிட்டா போதும். நம்ம என்ன சொன்னாலும் அவ அதுக்கு கட்டுப்படணும்னு நினைக்கிற அந்த கணவன் கிட்ட போயி, "இந்தாடா உன் தாலி, வச்சுக்க நீயே" அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன், "இந்த மாதிரி பழமையான வழக்கங்கள் மட்டும் எனக்கு சாதகமா இல்ல, சட்டமும் நீதியும் கூட எனக்கு சாதகமா தான் இருக்கு. நீ எனக்கு அடங்கித்தான் போகணும்னு" சொல்றான். பின்ன பழைய சட்டங்கள்லாம் பெண்கள அடிமையாக்கி கணவனுக்கு அடங்கி வாழறதுக்கு தானே துணை நிக்குது. அவ என்ன பண்றானா, அந்த வழக்கத்தெல்லாம் மட்டும் இல்லாம, தன்னை அடிமையாக்குற அந்த சட்டத்த மீறவும் துணியறா. அத தான் இந்த பாடல்ல வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு பண்பாடு, கலாச்சாரம், கணவனே கண்கண்ட தெய்வம்னு பேசக்கூடிய நம்ம எல்லாரும் உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பாடல்ல இருக்கு. புருஷன் ஆயிட்டதுனால எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் பொறுத்து போகணும் அப்படிங்கிற நிலைமை ஒரு பொண்ணுக்கு கிடையாது. அவ நினைச்சா அந்த கல்யாணத்தை முறிச்சுக்கிட்டு வெளியில வரலாங்கிறத இந்த பாடல் சொல்லக்கூடிய தாலிய அறுத்து கட்டுற நிகழ்வு நமக்கு சொல்லுது. ஆனா இந்த மாதிரி மனமுறிவு கேட்டு வர்றவங்க தீர்த்து கட்டும் கூலி இல்லனா அறுப்பு பணம் அப்படிங்கிற தொகைய அந்த முதல் கணவனுக்கு கொடுக்கணும். இத கொடுக்க முடியாதவங்க ஏராளமானவங்க இருக்கிறதுனால, ஏன்னா இவங்க எல்லாருமே எளிய மக்கள் இல்லையா? அதனால மனமுறிவுங்கிறது இந்த கருத்தளவுல எளிதான ஒண்ணா இருந்தாலும், நடைமுறையில சிக்கலான ஒண்ணுதான். அதத்தான் இந்த பாட்டுல அறுப்பு பணம் கொண்டு கச்சேரிக்கு வான்னு அந்த ஆண் பாடுற மாதிரி எழுதியிருக்காங்க. வாய்மொழி இலக்கியங்கள் வழியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தமிழர் பண்பாடு நிறைய இருக்கு. அதுவும் இந்த மாதிரியான நாட்டுப்புற பாடல்கள் ரொம்பவே ஸ்பெஷல். இது போல இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற பொருளையும் விவரிச்சு சொல்ல நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.